ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து, கிருபை பொருந்தின இயேசு ராஜாவினுடைய முகத்தை நோக்கி பார்த்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன், உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலினில் மேக ஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலினில் மேக ஸ்தம்பம் பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்,
உம்முடைய சமூகமே எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகமே எங்களுக்கு பேரானந்தம். அப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சியை தருகிற, பேரானந்தத்தை தருகிற உம்முடைய சமூகத்தை நோக்கி இந்த மாலை வேளையில மீண்டுமாய் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு வாஞ்சியோடு கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரம், பாடல் நேரம், துதி நேரம், ஜெப நேரம், வேத தியான நேரங்கள் எல்லாம் இந்த மாலை வேளையிலுமை தேடி வந்திருக்கிற உம்முடைய சமூகத்தை நாடி ஓடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை மேற்கொள்ளட்டும், தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் இந்த ஆராதனையுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே நடத்தும் நடத்தும் நடத்தும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தொடர்ந்து சோதனோடு கூட இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். அழகா திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே
மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. இயேசுவை பற்றிக் கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றிக் கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது 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 மகிமையின் நாளது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல். இந்த பூமியிலே நம் இந்த உலகத்தின் வழியாக நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய நோக்கம் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எதை குறித்ததாக இருக்கணும்? மறுகரையில் மண் இயேசு நிற்கிறாரே, அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற அந்த ஒரே தாகத்தோடு கூட தான் இந்த பூமியில் நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தை ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், திரளாய் நிற்கிற ஜனங்கள் தங்கள்
அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதாயிலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தவர்கள், பிசாசானவனை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நம்முடைய ஓட்டத்தை தடுக்கும்படி, ஓட்டத்தை நிறுத்தும்படி, ஓட்டத்தை தாமதப்படுத்தும்படி அந்த மறுகரையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு, அவரை பிடித்து கொள்வதற்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை பிசாசு பல விதங்களிலே தடுக்க அவன் முயற்சி செய்வான். ஆனாலும் கூட நம்முடைய பார்வை, நம்முடைய தரிசனம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது மரணம் நேரிடுகிறதாயிலும் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். யாருங்க இது பாப்பா? யார் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி வாழ்கிறவங்க யார் அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவிதம் செய்கிறவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற தெய்வ பிள்ளைகள் தான் இப்படி அழகாய் நிற்கக்கூடிய, திரளாய் நிற்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. மீண்டும் கூட இந்த ஒரு பாடலை நான் இந்த சோதனை பாடும்போது நம்ம எல்லாருடைய உள்ளமும் நம்முடைய உள்ளமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீதான் என்னுடைய மணவாளன், நாங்கள் எல்லாம் உம்முடைய மணவாட்டிப்பா. ஆண்டவரே இந்த சபை ஏலிம் திருச்சபை மணவாட்டி, ஆண்டவரே நாங்கள் மணவாட்டிகள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மணவாட்டி தன்னுடைய மணவாளனை சந்திப்பதற்கு எப்படியெல்லாம் ஆயத்தப்பட்டு காணப்பட்டு கொண்டிருப்பாளோ, அதுபோல தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட சகோதரனோடு கூட இணைந்து இந்த பாடலை நாம் பாட கேட்போம். ஹல்லேலூயா, க்ளோரி. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளிலே. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளிது. அந்த நாளை நினைத்து இயேசுவின் இரத்தத்தால் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோமே. இயேசுவின் இரத்தத்தாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். உணர்ந்து பாடுங்க எல்லாரும். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட அழகு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார்.
பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன். பக்தியுள்ள கண்ணிகை போல பக்தியாக நாம் ஆயத்தமாவோம். அபிஷேக எண்ணெயோடு கூட நம்முடைய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்காய் வைத்துக் கொண்டு பாடுவோமா? புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. திரள் திரளாய் பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன். கண்ணீர் இல்லை, கவலையும் இல்லை, அங்கே பாவமும் இல்லை, சாபமும் இல்லை. பாடுவோமா? கண்ணீர் கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை. கண்ணீர் கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை. துதியின் சத்தம் எங்கும் துணிக்கும் தூயவர் இயேசுவின் கம்பீரிப்போம். துதியின் சத்தம் எங்கும் துணிக்கும் தூயவர் இயேசுவின் கம்பீரிப்போம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன். அல்லேலூயா. பிரதர் பாடும்போது அப்படியே பரலோகத்துக்கே கூட்டிகிட்டு போனது போல இருக்கு. அல்லேலூயா. சரி,
பலர் நல்லா பாடுறீங்க இந்த பாட்டை. சிலருக்கு இந்த பாட்டு, பாஸ்டர் இப்போவே நான் பரலோகம் போகணுமா, இப்போவே நான் பரலோகம் போகணுமா, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இருக்கட்டும். நான் நம்ம இப்போது உடனே ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்லாம் நம்ம கேட்கவும் கூடாது, கேட்பதும் தவறு. ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். என்னென்னா, நான் அந்த பூமியில் கண்ணை மூடினா இந்த மணவாளனை நான் சந்திக்கணும். ஹல்லேலூயா. அவர் மறுக்கரையில் நிற்கிறார் இயேசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறவங்க தான் இந்த பாடலை, இந்த பாடலில் இருக்கிற வார்த்தைகளின்படி மறுகரையில் நிற்கிற மன்னன் இயேசுவினுடைய கரத்தை பிடித்து நீங்களும் நானும் அவருடைய மணவாட்டிகளாக மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் வந்தோடனே பிறகு கேட்டார், ஒரு புது பாட்டு பாஸ்டர் பாடட்டுமான்னு கேட்டார். அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பாடுங்க, அது என்ன பாட்டு என்று சொல்லி பார்க்கும்போது, பாடலை பார்க்கும்போது பாட்டு ஆண்டவருடைய வருகை குறித்து எழுதப்பட்ட பாடலாக இருக்குது. அருமையான பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவங்க எழுதின பாடல் ரொம்ப அருமையான பாடலை பாடும்போதே அப்படியே நம்ம ஒரு பக்கம், ஆண்டவரே இன்னும் என்னை ஆயத்தப்படுத்தும், இன்னும் என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம அந்த அப்படிப்பட்ட ஆயத்தத்தை நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது, தேடுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம், ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் காணப்படணும், உம்முடைய வருகையில் மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு மணவாட்டியாக நான் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகையில் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருந்துடக்கூடாது. அதே நேரத்தில் வருகைக்கு முன்பதாக மரணம் முந்தி கொள்ளுமே, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போகணும் என்கிற அப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட எழுதப்பட்ட பாடல். ஹல்லேலூயா. அதனால் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் இளம் வயது உடையவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அப்படிப்பட்ட அனுபவம் உடைய எல்லாரும் அவருக்கு மணவாட்டிகள் தான். ஹல்லேலூயா. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு மணவாட்டின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் மணவாட்டிகளாக இருப்பதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனவே இந்த பாடலை மீண்டுமாக நம்ம சில சரணங்களை நம்ம பாடப்போகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு மீட்பை பெற்றுக்கொண்டோமே. அப்படி அந்த பாட ஒரு சில சரணங்களை நம்ம தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு அந்த பாடலை பாட நமக்குள்ளே உள்ளத்துக்குள்ளேயே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே பெருகுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாடுவோமா மீண்டுமாக. அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போ அந்நாளினிலே. அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. பெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போ அந்த நாளினிலே. பெண்ணாடையை கொண்டு ஆர்ப்பரிப்போ அந்த நாளினிலே. மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரளா அணிந்தோர் கூட்டத்துடன். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட தேவ பிள்ளையே, அதையெல்லாம் எழும்பி நின்று பாடுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று
மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்கள் அந்நாளிலே அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்வார்களே. இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் நாடினிலே. அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் நாளினிலே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாம், ஓ ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியோடு கூட தேடுகிற நாம் அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். தேவ பிள்ளைகளே, அழகாய் திரள் திரளாய் நிற்கிற அந்த தேவ ஹல்லேலூயா ஜனத்தினுடைய கூட்டத்தோடு கூட இணைந்து, மணவாளனாகிய இயேசுவோடு கூட இணைந்து நம்ம மகிமைப்படுத்தணும். மணவாளன்னு சொல்லி நம்ம பாடுகிற நேரத்தில் பூமியில் இருக்கக்கூடிய நாம பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுகரையில் இருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு பாடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பரலோகத்துக்கு ஒரு ஆசை, நமக்கு ஆசை பரலோகத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஆசை இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை தேவ பிள்ளைகள் மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல அந்த ஸ்தலத்தில் ஓ ஹல்லேலூயா அவர்கள் கடந்து பரலோகம் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம எல்லாரும் இணைந்து, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், எல்லாரும் இணைந்து ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க. கனியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே பாடுவோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் சொல்லுங்க. உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிகரே உங்கள் வாழ்க்கையில உம்மை போல் ஒரு கர்த்தரை போல இல்லை. அன்புள்ளவர், சர்வ சிருஷ்டிகரே மனதுருக்கம் உள்ளவர். துதிக்கிறோம். எனவே துதிங்க. துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கண்ணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தர் எப்பொழுது எழுந்தருளுவா தெரியுமா? தேவ பிள்ளைகளே, வாய் திறந்து கர்த்தரை துதிக்கும் போது, வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஓ தேவ பிள்ளைகளே, வாய் திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி பாடினோமே, அது வெறும் வார்த்தையாய் இருந்து விடக்கூடாது. வெறும் அதனுடைய வார்த்தைகளாய் நாம் பாடிவிட்டு கடந்து போய்விடக்கூடாது. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்திலேயும் தேவ பிள்ளைகளே, மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து
ஒருவரே, மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை உம்மை போல அன்புள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. என் பாவத்தை மன்னித்தீரே, என்னை பரிசுத்தப்படுத்தினீரே. ஓ சொல்லுங்க வாய் திறந்து, என் பாவங்களை மன்னித்தீரே, பரிசுத்தப்படுத்தினீரே, உம்முடைய சொந்த பிள்ளையாக என்னை மாற்றினீரே, உம்முடைய சொந்த ஜனமாக என்னை மாற்றினீரே. ஆண்டவரே, உலகத்திலே கிடந்த என்னை ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மீட்டெடுத்து ஆண்டவரே சபைக்குள்ளே கொண்டு வந்து நாட்டி இருக்கிறீரே, சபையிலே கொண்டு வந்து நாட்டி இருக்கிறீரே, உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறீரே. ஓ வாக்கு தத்தத்துக்கு எல்லாம் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல ஆண்டவரே எங்களை நடத்த, உம்மை போல ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே யாவையும் செய்ய ஆண்டவரே ஒருவரும் இல்லையே இந்த பூமியில. இயேசுவை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உம்மை போல ஒரு தெய்வம், உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லையப்பா. எனவேதான் ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனவேதான் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்வுக்காக நன்றி சொல்லுகிறோம். கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வாழ்வுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஓ உம்முடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையினால எங்களை நிரப்பி ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே எங்களை கர்த்தர் நீர் நிரப்பி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே வாய்களை திறந்து ஓ க்ளோரி 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 க்ளோரி. பரிசுத்த ஆவியானவரே, ஓ வல்லமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஓ இந்த பூமியில உங்களை நான் திக்கற்றவர்களாக விடவில்லை, உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னவர் அப்படியாகவே எங்களுக்காக ஒரு துணையாளரை அனுப்பினீரே. பரிசுத்த ஆவியானவராம் துணையாளர் எங்களுக்காக எங்களோடு கூட எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்துகிறாரே. ரெண்டு கரங்களையும் தட்டி ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஓ ராபாலா ஹாது ராதாலா ஓ ஷபாமா கபா துடதடாதரா ரிகபா துட மகது ரகந்துரா ரிபதட மகதர மௌதலபா. ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. எங்களை நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, விலையேறப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. எனவேதான் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் கணமும் மகிமை எல்லாம் சொல்லுங்க உமக்கே செலுத்துகிறோம். எல்லோரும் இணைந்து துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கும் போது தேவ மகிமை தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பும் அல்லவா அப்பா. எங்களை நிரப்புகிற உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வல்லமையில வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தேவதாசனை எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார வேணாம் ஒரு நிமிஷம். இந்த ஜென்ஸ் சைடில் பாருங்கள், முன்னாடி எவ்வளோ இடம் காலியாக இருக்கு பாருங்கள். பின்னாடி இருக்கவங்க தயவு செஞ்சு அப்படியே வாங்க, கொஞ்சம் வாங்க, முன்னாடி வந்துடுங்க வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. க்ளோரி ஸ்தோத்திரம். வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. ஜீசஸ். ஏன்னா பின்னாடி சேர் போட்டிங்கன்னா, பின்னாடி உட்காந்துட்டிங்கன்னா பின்னாடி வரவங்கலாம் அதுக்கு பின்னாடி சேர் போடுவாங்க. எப்போதும் முன்னாடி இருக்க சேரை ஃபில் பண்ணிக்கோங்க. அது பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும், ஒழுங்காகவும் இருக்கும். எப்போதும் தேவ பிரசன்னத்தில் நம்ம ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும், கடைபிடிக்கணும்.
ரொம்ப நல்லது. தேங்க்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கண்டு கொள்ளுவோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன், அருமையான சகோதரர் ஜபகர் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நம்முடைய சபைக்கு அடிக்கடி வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறவர். எனவே நல்ல சத்திய வார்த்தைகளை பகுத்து போதிக்கக்கூடியவர். எனவே அவர் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது, அருமையான தேவதாசன் ஜவஹர் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். எனவே அருமையான தேவதாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஜீசஸ். அல்லேலூயா. இத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யோபுக்கு எழுதின நிருபம், யோபு எழுதின சரித்திரம் 36ஆம் அதிகாரம் 15-16. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். நம்ம தெரியும், யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் பறிபோயிடுச்சு. யோபுடைய புலம்பல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஏன் எதுக்கு எப்படி, என்னைக்கு முடியும், என்னைக்கு பிரச்சனை தீரும், எப்போ அப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்டுருவேன். அவர் எங்கே இருக்காரு? வலது பக்கம் கிரியை செய்கிறாரு, நான் பார்க்க முடியல. இடது பக்கம் கிரியை செய்கிறாரு, நான் பார்க்க முடியல. யாராவது நான் கூட்டிகிட்டு போய் முன்னாடி விட நல்லாயிருக்கும், எனக்கும் அவருக்கும் நடுவில் யாராவது பேசினா நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் புலம்பி தள்ளுவார். ஆனால் எலிகு வந்து அவருக்கு தேவனுடைய ஞானத்தை கொண்டு வரும்போது சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி. சிறுமைப்பட்டவர்கள் என்றாலே எழும்பவே முடியாத ஒரு நுகம். அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னு நினைக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நினைப்பாங்க, இப்படியே இருந்துருவோமா அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்களோ அவ்வளோ கீழேயே போவாங்க. முயற்சி பண்ணுவாங்க, இதை செஞ்சு பார்க்கலாம், அதை செஞ்சு பார்க்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆனால் என்ன செஞ்சாலும் மேலே எழும்ப முடியாதபடிக்கு அவர்கள் அமிழ்த்தப்பட்டே இருப்பார்கள். காலையில் எழும்புனா அந்த சிந்தனை தான் வரும், எப்போ இந்த முடியும். ராத்திரி படுக்க போனால் படுக்கையில் இதான் யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சிறுமையும் நெருக்கமும் ஒடுக்கமும் உள்ளவர்களை அவர் வெளியே அவர்களுக்கு செவியை திறக்கிறார். அவர்களுக்கு அற்புதம் செய்கிறாருன்னு போடல, அவரை தூக்கி எடுத்தார்னு போடல, அபிஷேகத்தை அனுப்பினார்னு போடல, விடுதலை கொடுத்தார்னு போடல, செவியை திறக்கிறார். இப்போ யோபுக்கு எலிகு சொல்கிறாரு, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். அப்போ ஒரு மனுஷன் நெருக்கத்தில், சிறுமையில், என்ன செய்ய தெரியாமல் தத்தளிப்பில் அவன் இருதயெல்லாம் துக்கத்தால் நிறைஞ்சி, ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிரசன்னம், பாடல், ஆராதனை, வேத வாசிப்பு, வேத வசனங்கள் எல்லாத்தையும் கேட்டாலும், இன்னொரு பக்கம் திரும்பும்போது ஐயோ ஏன் இப்படி இருக்கிறேன், எப்போ முடியும் இந்த பிரச்சனை, எப்போ வெளியே வருவேன், ஒரு முடிவு வராதா இதுக்கு அப்படின்னு தத்தளிக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படியே. அப்போ எந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு செவியை திறந்தாரோ அப்படியே ஓன் செவியையும் ஆண்டவர் திறந்து ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவனுடைய இருதயம், அவனுடைய துக்கம், அவனுடைய கண்ணீர், அவனுடைய நெருக்கம், அவனுடைய ஒடுக்கம், மனுஷனோட போராடி தோற்று போயிருப்பான். அவரோட சரீரத்திலேயே போராடி தோற்று போயிருப்பான். ஆவிக்கிற மண்டலத்தை தோற்று போயிருப்பான். எதையாவது செய்யணும்னு ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் செய்து பாதியிலேயே முடியாமல் கைவிட்டிருப்பார். விசுவாசத்தில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும், ஒருவேளை சுகத்தில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும், ஃபினான்ஸில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும். ஐயோ தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன செய்யணும்னு தெரியலையே, வழியே இல்லையா அப்படின்ற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, செவியை திறக்கிறார். நாவு விசுவாசம் அறிக்கை, விசுவாச அறிக்கை அதெல்லாம் வேண்டாமையா? கண்டிப்பாக வேணும். எப்படி உங்களுடைய நாவை நீங்கள் திறந்து உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து
அற்புதங்களுக்குள்ளே நீங்கள் போவதற்கு ஆண்டவர் உங்களை பல விதங்கள்லையும் நமக்கு போதனை செய்திருக்கிறாரோ, இந்த யோபுக்கு விசுவாச அறிக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கும். யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார்னு இருக்கு. அப்போ யோபு பார்த்து பழகினவன். கிழக்கத்தி புத்திரரில் அவனை போல ஒரு நீதிமான் யாரும் இல்லை. தேவனுடைய கட்டளைகளை அறிந்திருக்கிறவன். பெரிய தாக்கம் வந்து எல்லாமே பறிபோன போது அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் தான் சொன்னான். ஆனால் இங்கே பாருங்க, அதெல்லாம் வழி தரல, அதெல்லாம் தீர்வை கொடுக்கல, அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு மாறி போல, சிறுமையிலிருந்து ஒரு மகிமைக்கு வரல, ஒடுக்கத்திலிருந்து விசாரத்துக்கு வரல, நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு வரல. செவியை திறக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செவியை திறக்கணுமா? செவியை திறந்தாதான் என்ன நடக்கும்? விசாலம் கிடைக்கும். போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்கும். அப்போ பஞ்சத்திலிருந்து செழிப்புக்கு, துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்கு, குழப்பத்திலிருந்து கொண்டாட்டத்துக்கு, ஒருவேளை கட்டுகளிலிருந்து விடுதலைக்கு, ஒருவேளை பிரச்சனைகளிலிருந்து தீர்வுக்கு வருவதற்கு செவிகள் திறக்கப்பட வேண்டும். சரி, செவி திறந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். நான் சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடுவோம், நாவிழி செவியை நாவினை இந்த நாளெல்லாம் நீர்க்காரும். அப்போ நாவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி செவிகளும் முக்கியம். வேதத்தில் வாசிக்கலாம், ஆண்டவர் இந்த செவியை திறந்து என்னெல்லாம் பண்ணுறாரு பார்ப்போம். யோபு 36ஆம் அதிகாரம் 9-10. அவர்கள் கிரியையையும் அவர்களுடைய மீறுதல்களையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். செவியை திறக்கிறார் தெரியுமா? மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்கள். ஒரு தவறு நம்ம செய்யலாம், ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே, ஆண்டவரே இதை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மிஞ்சி போன எல்லை, ஒரு பாவம் தன்னுடைய எல்லையை தாண்டும் போது மீறுதல் அது பேர். ஒரு பாவம் அதிகமாக செய்யப்படும் போது அது மிஞ்சி போன மீறுதல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடனே கண்டிக்காட்டாலும் அவனுடைய கவனிச்சுக்கிட்டே இருப்பார், இடைவிடாமல் அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அவன் ஒரு பாவத்தை செய்ய துவங்கி முதல்ல கொஞ்சம் அப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு அது செய்யக்கூடாதுன்னு நினச்சி, ஆனால் அப்புறம் போக 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 அதை அசட்டை பண்ணி இல்லை கடிந்து கொள்வதை பற்றி அவன் கவலைப்படாமல் இன்னும் செய்வேன்னு சொல்லி எல்லையை தாண்டும் போது மிஞ்சி போன அவனுடைய மீறுதல்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். செவியை ஏன் திறக்கிறார் தெரியுமா? அன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லையை தாண்டுகிறோம், எங்கேயோ இடத்துல மிஞ்சி போகிறோம். திருப்பி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அந்த கண்டிப்பை, ஒருவேளை கடிந்து கொள்ளுதலை, ஒருவேளை லேசான உணர்வை, குற்ற மனசாட்சியை உணர்த்துகிற ஒரு உணர்வை அசட்டை பண்ணி போனால் அப்படின்னு நினச்சிட்டு எல்லையை தாண்டும் போது ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நெருக்கத்தில் நம்ம கொண்டு வைக்கிறாரு, சிறுமையில் வைக்கிறாரு, ஒடுக்கத்தில் வைக்கிறாரு. இப்போ செவியை திறந்து ஏன் கேட்கும்போது கடிந்து கொள்ளுகிறார். அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அப்புறம்தான் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்கும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும், எங்கேயோ நம்ம எல்லையை தாண்டுறோம், எங்கேயோ அதிகமாக பேசுகிறோம், எங்கேயோ அதிகமாக சாப்பிட்றோம், எங்கேயோ அதிகமான ஒரு காரியத்தை செய்கிறோம், எங்கேயோ யாருடனோ உறவுகளை நீடிக்கிறோம், எங்கேயோ ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை விட்டு நம்ம வெளியே வருகிறோம். ஒருவேளை அதிகமான தூக்கம், அதிகமான சாப்பாடு, அதிகமான பேச்சு, அதிகமான சம்பாஷணை, அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதிகமான ஒரு காரியங்கள், கீழ்ப்படியாமல், இப்படி எல்லையை தாண்டும் போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுடைய சிறுமை விசாலத்துக்கு போகாது, உங்கள் நெருக்கம் விசாலத்துக்கு போகாது. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர முடியலையே, ஏன் இவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எங்கேயோ எல்லை தாண்டப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் இருந்தார், அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார், நல்லா பிஸ்னஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்கிட்ட வந்து பேரெல்லாம் கேட்டார், சொன்னேன். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், எப்படி போகுது பிஸ்னஸ்னா, அவன் ஒரு பையனை போட்டிருக்கேன், இப்போ நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிஸ்னஸ் உங்களுடையது, நீங்கள் தான் முழுக்க வேலை செய்யணும். நீங்கள் அவங்க கையில் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது,
நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை நான் பாப்பாவுக்கு கொஞ்சம் பிள்ளையை கூட்டு வரணும், அதனால் கொஞ்சம் வீட்டில் இருந்துருவேன், சும்மா வாரத்தில் ஒரு நாள். நான் சொன்னேன், நீங்கள் வந்து தவறு செய்கிறீங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமான நேரத்தை அவன்கிட்ட கையில் கொடுக்குறீங்க. நீங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கணுமே ஒழிய அவன் அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அவன் செய்யக்கூடாது. நீங்கள் முழுமையாக அவன்கிட்ட கொடுக்காதீங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ்ஸு நல்லா வளர்ந்துருக்குது, அதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அவங்க கையில் விட்டுட்டு பின்வாங்காதீங்க சொன்னேன். அவர் அதை கேட்கவே இல்லை. காலம் வந்துச்சு, அவரை பற்றி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன, அந்த பையன் இவருடைய பேரை யூஸ் பண்ணி இவருடைய ஐடி கார்டை யூஸ் பண்ணி நேராக போய் பல லட்சங்களுக்கு அவன் ஜாமான்களை வாங்கி கொண்டு வச்சு ஒரு நாள் எஸ்கேப் ஆகியே போயிட்டான். திடீர்னு ஃபோன் வருது, அப்படி நான் சொல்லலையே, நான் ஆர்டர் கொடுக்கலையேனாரு. ஆனால் அங்கே போகும்போது பெரிய ஒரு ஏமாற்றம் அவருக்கு காத்திருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணனே தெரில. அந்த மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு சொன்னாங்க, பிஸ்னஸ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பிஸ்னஸ் அது, ஐயா நீங்கள் இதெல்லாம் பண்ணலையே, நாங்கள் இவர் கொஞ்சம் காசு இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்படி என் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவன் அங்கே உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து அவன் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சம்பாதிக்க ஆரம்பித்தான். மிஞ்சி போன கிரியை. நான் கேட்டேன், கொஞ்சம் தூங்கிடுவேன் காலையில் அப்படின்னாரு. கொஞ்சம் அப்படி டிவியில் உட்காந்துருவேன் அப்படின்னாரு. கொஞ்சம் சாயங்காலம் ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படி வாக்கிங் போயிடுவேன்னாரு. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்புறம் அவர் சொன்னேன், ஆண்டவராக உங்கள் கையில் கிருபையாக கொடுத்த பிஸ்னஸ்ஸு பல லட்சங்களையும் பல கோடிகளையும் தாண்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்கயான்னு சொன்னேன். இப்போ நெருக்கத்தில் இருக்காரு. முழுக்க 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 தன்னுடைய மனைவியின் சம்பாத்தியத்தையே நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பிள்ளையோடைய ஹையர் எஜுகேஷன் வரும்போது பணத்துக்கு திண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸ்கூல் மாறும்போது பல பல லட்சங்களுக்கு அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு நல்ல வேலை அவங்களுடைய கூட பிறந்தவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் தப்பிச்சுக்கிட்டாரு. மிஞ்சி போன கிரியை. நம்ம வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் எங்கே ஒரு காரியம் எல்லையை தாண்டுதோ தேவன் அதை கடிந்து கொள்ள விரும்புகிறாரு. நம்ம நினைக்கலாம், அதில் என்ன இருக்குது, இது எத்தனையோ பேர் செய்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் வரல, இதை சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை, இதை குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற காரியமும் எனக்கு சொல்கிற காரியமும் மிஞ்சி போன கிரியைகளை செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். ஏலியுடைய குமாரர்கள் பாவம் செஞ்சாங்க. ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசலில் வந்த பெண்களோட தவறு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அங்குள்ள பலிகள், ஆடு மாடு போன்ற பலிகளை செலுத்தும் போது அதை தகனிக்கணும். அவங்க ரத்தத்தை எடுத்து பலிபடுத்தி அடியில் ஊற்றி விட்டு அந்த பலியை தகனிப்பாங்க. ஏன் தகனிக்கிறாங்கன்னா கொழுப்பெல்லாம் உருகி கீழே போயிடும். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியனை கூப்பிடுவாங்க. அவன் வந்து இந்த பலி கொஞ்சம் எடுத்துக்கொள்வான், அவனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பங்கை எடுத்துக்கொள்வான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஏலியின் குமாரர் அங்கே போய் அது அடுப்பில் அந்த தகன பலிபீடத்தில் அந்த பலி வெந்து கொண்டிருக்கும் போது பச்சையானதை கொடு, அதெல்லாம் தான் அவிச்சதெல்லாம் வேண்டாம், உடனே கொடு, எனக்கு வேணும் அப்படின்னாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை தகன பலியில் தகனம் பண்ணணும்ல, அதெல்லாம் கிடையாது, கொடுக்கு, ஏன் எடுத்துக்கவா. கர்த்தருடைய காணிக்கையை அவர்கள் உதைத்தாங்க. கர்த்தருடைய காணிக்கையை ஜனங்கள் அருவருப்பாக நின்னாங்க. பலவந்தமாக பலிபீடத்திலேருந்து அவங்க அந்த இறைச்சி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் கோவம் வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் ஏலிகிட்ட, ஏலி நீ உனக்கு என்னை பார்க்கலும் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன். யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் கீழே இருக்கணும், ஆண்டவருக்கு மேலே வைக்கக்கூடாது. அவங்க நீ உதைப்பானே, நீ குமாரரை மதிக்க மாட்டேன், குமாரரை காட்டிலும் என்னை காட்டிலும் குமாரரை மதிப்பானே. அவன் ஏலி கடிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவன் நினச்சிருந்தானா, நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே போங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அவன் கையில் அந்த அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் அதை அவன் செய்யலை. அவன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனான். வேதம் சொல்லுது, ஏலியுடைய குமாரருடைய பாவங்கள் பலியினாலும் காணிக்கைகளாலும் அவர் நிவர்த்தி பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பித்தார். பெலிஸ்தர்கள் உள்ளே வந்தாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டுச்சு. ஓப்பனியும் பிரகாசம் மரித்து போனாங்க. நியூஸ் வருது, வேகமாக வருது ஏலிக்கு. ஏலி கேட்குறான், என்னாச்சு கேட்குறான். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே மல்லாக்கா விழுந்து செத்து போயிட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல நெருக்கம் வர்றதுக்கு முன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு, மிஞ்சி போன அவர்கள் கிரியைகளை செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார்.
ஒரு காரியம் எல்லையை தாண்டினாலே அது ஆபத்து தான். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வர்றாங்க, பயணித்து வர்றாங்க. வரும்போது ஆண்டவர் காலையில் மன்னா, சாயங்காலம் காடைகள், பகலில் மேகஸ்தம்பம், இருள் அக்னி ஸ்தம்பம். இதை மாதிரி ஒரு 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட்டை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் நம்ம கூட கிடைக்கல வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆண்டவர் அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கொடிய வனாந்தரத்தில் பயணிக்கும் போது பகலில் மேகஸ்தம்பத்தையும் இருள் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து, காலையில மன்னாவையும் கொடுத்து, சாயங்காலம் காடையும் கொடுத்து நல்ல ராஜ போஜனமாக நடத்துகிறாரு. அவன் சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த அந்நிய ஜனங்கள் இறைச்சி மேலே இச்சை கொண்டு இன்னும் இறைச்சி வேணும், இன்னும் இறைச்சி வேணும், இன்னும் இறைச்சி வேணும். நாங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஏய் என்னடா அங்கேருந்து வந்திருக்கீங்க, இப்படி தான் சாப்பிட்டீங்களா அவங்க எகிப்தில்? ஆண்டவர்கள் உங்களுக்கு சும்மா வச்சுருக்காரா? உங்களுக்கு காலையில் பண்ணா விழலை, உங்களுக்கு காடை விழலை? அதே காடை தான் திருப்பி கேட்குறாங்க. ஆனால் அதிகமாக இச்சைக்குள்ளனவர்களாக ஆனதுனால கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் மோசே கர்த்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என்ன ஆண்டவரே, நானாக உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், உங்களுக்கு கிருபையை என்னை விட்டு நீங்கள் ஏன் விளக்குனீங்க? என்னை கொன்று போடும். மோசே அப்படி சொன்னதே கிடையாது, என்னை கொன்று போடுறேன்னு சொல்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தரை அனுப்புனாரு, போ, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 மாதம் புசிப்பாங்க அப்படின்ட்டாரு. கர்த்தரால் விடப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து கொண்டு வந்து காடையை போலாம் குவிச்சு செழிச்சு அவங்க எடுத்து வாயில் வைக்கும் போதே வாதை உண்டானது. அவர் செத்து போனாங்க. மிஞ்சின நீதி, மிஞ்சின பாவம், மிஞ்சின காரியம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ இருக்குதுன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சொல்கிறாரு, அதை கடிந்து கொள்ளுகிறார். ஜெபம் நல்லது, வேத வாசிப்பு நல்லது, ஆராதனை நல்லது, காணிக்கை நல்லது, ஓய்வு நாள் நல்லது. ஆனால் நீங்கள் கர்த்தர் நீங்கள் நெருங்க 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 உங்கள் மேலே இருக்க அழுக்கு தெரிய வரும். நீங்கள் கர்த்தரை நெருங்க நெருங்க இன்னும் உங்கள் வழியை நேராக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புவார். ஏன், இப்போ நம்ம பாடின மாதிரியே அவர் சந்திக்க போகிறோம். நம்ம மறுரூபமாகணும். மறுரூபத்துக்கு இயேசுவானவர் சிஷ்யர்கிட்ட சொல்லும் போது சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் தேவன் ராஜ்யத்தை பார்ப்பீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாரையும் கொண்டு போல பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் பற்றி என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போய் மறுரூப மலை மேலே மறுரூபமானார். எல்லாரும் சீஷர்கள் தான், எல்லாரும் சீஷர்கள் தான், கூட இருந்தவங்க தான், இருக்கிறவங்க தான், எங்கே போனாலும் கூடவே போனவங்க தான். ஆனால் அதுலேயும் அவர்களை பிரித்தெடுத்து ஒரு 3 பேரை மட்டுமே தன்னோடு அழைத்து கொண்டு போய் மலையின் உச்சியின் மேல் மறுரூபமானது மட்டுமல்ல, அந்த மறுரூபத்தின் நம்பத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று உறுதியாய் கட்டளையும் விட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நெருங்கி வரணும் அப்படின்னா இடைவிடாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிந்தனை இன்னைக்கு தேவை. என்ன தெரியுமா, ஒருவேளை ஆண்டவர் வருவார் என்றால் நான் மறுரூபமாவேனா? ஒருவேளை கர்த்தரை வருகை இருக்க வந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ? நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேனே, இந்த காரியத்தை நான் இவர்களை பார்க்க போகிறேனே, இதை இப்போ செய்து கொண்டிருக்கிறேனே, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு உச்சிதமாக இருக்குமா, அவருக்கு பிரியமாக இருக்குமா, அவர் சமூகத்தில் நீதியாக இருக்குமா? ஒருவேளை இது என்னுடைய பாவமாக இருக்குமென்றால் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாமல் போயிருமே என்கிற இடைவிடாத ஒரு சிந்தனை மட்டுமே நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில் மிஞ்சின காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம எவ்வளவோ கர்த்தருக்காக செய்கிறோமே, இன்றைக்கே இந்த வார்த்தை இப்படி வருதுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டபடியினாலே தான், நம்மை அவருக்கு ஆயத்தப்படுத்த விரும்பினதினாலே தான் இன்றைக்கி நம்ம இன்னும் கர்த்தர் நெருங்கிக்க வருவதற்கதாக இந்த காரியத்தை நமக்குள்ள என்ன பண்ணுறாரு, உணர்த்துகிறார். சாத்தான் யார்? அவன் பூமியில் இருந்தான், அவன் வானத்தில் இருந்தான். அவன் எங்கே இருந்தான்? கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை கொடுத்துருந்தாரு. ரத்தின கற்களும் எல்லா விதமான ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் அவனை மூடி இருந்துச்சு. அவன் ஞானத்தில் அவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. அப்படி ஒரு ஞானத்தை அவன் கையில் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அந்த சாத்தான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு மேலே ஏறுவேன், என் சிங்காசனம் அங்கே போடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய அவனுடைய காரியங்களை கொடுத்து எழுதுறான். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசித்து பாருங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் தேவனுடைய வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஒரு அடி விழுந்தது பாருங்க, அதாளமான பாதாளத்தில் விழுந்து கிடந்தான். என்னைக்குமே மேலே ஏறக்கூடாது. மிஞ்சின நீதி, மிஞ்சின வார்த்தை, அடுத்தவங்களுக்கு மேலே போட்டி போடுறது. நான் சொல்கிறேன், எப்போதுமே தேவ பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம நடத்தினவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆரம்பங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும்.
இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா சாப்பிட்டு அவங்களோட தேசத்தில் கொளுத்த உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்கள் தேவனை மறந்தார்கள் தான் வேதம் சொல்லுது. தேவன் செய்த அதிசயங்களை மறந்தாங்கன்னு போட்டிருக்கு. தேவனுடைய கட்டளைகளை மறந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவருடைய நியாயங்கள் எல்லாம் விட்டு விலகினாங்கன்னு போட்டிருக்கு. மறுபடியும் சிறையிருப்பு, மறுபடியும் அவங்களுக்கு சிறுமை, மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் நெருக்கம், மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. எந்த ஈப்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அதே நிலைமையை மீண்டும் 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 எங்கள் வாழ்க்கையில் வரவழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் மீதியானியர், இன்னொரு பக்கம் கானானியர், இன்னொரு பக்கம் அம்மோனியர் என்று சொல்லி மாறி மாறி அடிமைத்தனத்தில் போய்கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவனை மறந்து விட்டார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தில் சிந்தையில் மேலே போகக்கூடாது, நம்முடைய இதயத்தில் மேலே போகக்கூடாது, கண்களில் மேட்டுமை வரக்கூடாது, நம்முடைய ஆவியில் எப்போதுமே தாழ்மை இருக்க வேணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஆசீர்வாதம், எப்போதுமே போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்கும். நெருக்கம் என்பது நம்ம வாழ்க்கையிலுக்குள்ளே வராது. கர்த்தர் எப்போதுமே ஒரு நெருக்கம் வர்றதுக்கு முன்பதாக விசாரத்தில் கொண்டு போய்கிட்டே இருப்பார். இன்று நம்ம வாழ்க்கையில் மிஞ்சின காரியம் என்ன? ஆலோசனை பண்ணி பாருங்க, ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய டிவியில் அப்படி இருக்கீங்களா? உங்களுடைய மொபைலில் அப்படி இருக்கீங்களா? ஒருத்தரோட கான்வர்சேஷனில் அப்படி இருக்கீங்களா? உங்களுடைய சாப்பாட்டில் எப்படி இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்குது? உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் நேரங்கள் எப்படி செலவிடப்படுகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி வருகிற காரம், டைம் இருக்குது, மெதுவாக போகலாம், இப்போ என்ன வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேலை சத்தில் அதிகமாக வேலையை நீங்கள் இழுத்து போடுவீங்கன்றா மிஞ்சின நீதி. ஒரு தம்பி எனக்கு தெரியும், வேலையெல்லாம் மறந்தான். அவனுக்கு அப்புறம் எல்லாருமா சொல்லி ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆனால் சொல்லிட்டாங்க, சண்டே சர்ச்சுக்கு வந்துடுறேன் ஒழுங்கா டேன்னு சொல்லி கூட இருக்க அவங்க பிரதர்ஸும் அவருடைய அண்ணனும் சேர்ந்து அவரை நல்லா பலப்படுத்தி விட்டாங்க. கல்யாணம் ஆகலை, 38 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அண்ணன் நல்லா ஜோம் பண்ணி கர்த்தர்களை கொண்டு வந்து நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து நல்ல 2 பெண் குழந்தைங்களையும் பிறந்து வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் திடீர்னு எனக்கு நியூஸ் வருது, அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அப்போ நான் போயிருக்கும்போது அவர் சொன்னார், இவன் நல்ல வேலை செஞ்சான் சார், நல்ல சம்பாத்தியம் கொடுத்து நல்ல சம்பளம் வந்துச்சு, நல்ல குடும்பம் நடத்தினான், நல்ல வீடு அவனுக்கு இருந்துச்சு, ஒய்ஃப் சில வீடு கொடுத்துருந்தாங்க, நல்ல வீட்டில் இருந்தான். ஆனால் இவன் திமிரு பிடிச்சி போய் சண்டே கட் பண்ணிட்டு வேலைக்கு போனான். நாங்கள் சொன்னோம், போகாத, நீ போய் வேலை செய்ய பழக்கினீன்னா அவங்க வேலை கொடுப்பாங்க, உன்னை அமுக்குவாங்க, உன்னை வர சொல்லி நிர்பந்தம் பண்ணுவாங்க. அற்ப காசுக்காக போகாத, அங்கே போய் விழுந்து கிடக்காத. அவன் யார்? அவன் மனுஷன். இந்த வேலையை கொடுத்தது உனக்கு ஆண்டவர், அவரை கணம் பண்ணு. அவன் கேட்கல. கொஞ்ச நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, சர்ச்சுக்கே வரல. பாஸ்டர் போய் அவர் கவுன்சில் பண்ணாங்க, கேட்கவே இல்லை. அடுத்த வருஷமும் அதே மாதிரி நடந்துச்சு. சும்மா அப்பப்போ எப்போ மாதம் ஒரு தலை காட்டுறது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, சடுதியாய் ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவாயின்னு கர்த்தர் சொல்கிறார் எனக்கு. நான் உனக்கு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் உனக்காக ஜெபம் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆபத்து சடுதியாக வரும் மேலே, சகாயமின்றி நாசம் அடைவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒய்ஃப் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, பிள்ளைங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, பிள்ளைங்க வயலிலாம் வச்சுப்பாங்க, வரல. திடீர்னு அவனை ராத்திரி 10 மணிக்கு ஜுரம், ஆஸ்பத்திரி போனாங்க, முடிஞ்சிச்சு கதை. மிஞ்சின காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிறார். நெருக்கம் வர்றதுக்கு முன்பதாக, ஒடுக்கம் வர்றதுக்கு முன்பதாக, சிறுமைப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை அனுப்பி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ முதலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் மிஞ்சின பாவத்தை மீறுதலை விட்டு நம்ம வெளியே வரும்படி கர்த்தர் நமக்கு யோசனை சொல்லுகிறார். 2வது காரியம் வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. விரும்பவில்லையா ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டில் பலி காணிக்கைலாம் கிடையாதா? இருந்துச்சு. இப்ப சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் விரும்பல. என் செவிகளை திறந்தீர், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே சில நேரங்கள் என்ன வரும்னா, நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இது கர்த்தருக்கு பிரியம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால்
வசனம் சொல்லுது எனக்கு பிரியம் இல்லைப்பா. அப்போ என்ன பிரியம்? என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாம எனக்கு பிரியமானதை கர்த்தருக்காக செஞ்சினா அங்கீகரிக்கப்படாது. அது ஊழியமாக கூட இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அது எப்படி தெரியும்? செவிகளை திறந்தீர். எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை நல்லா ஒரு சர்ச்சில் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நடக்கும். அதுக்கு ஒழுங்காக வரும். அந்த பிள்ளை நல்லா ஆவியில் வளர்ந்துருச்சு அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தேன், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செட்பேக் ஆகிடுச்சு. பின்னால் அப்படியே போயிடுச்சு, விசுவாசமே இல்லை. நான் கேட்டேன், நீ ரொம்ப நல்லா இருந்தியே விசுவாசத்தில், நீ எப்போ எடுத்தாலும் விசுவாசம் அறிக்கை சொல்லுவிய, பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் சொல்லுவிய, நான் உன்கிட்ட கேட்டால் கர்த்தர் செய்வார் அங்கிள் அப்படி சொல்லுவிய, இப்போ உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கும்போது அந்த பக்கத்தில் ஒருத்தர் சொன்னான், இவா பைபிள் ஸ்டடி போகிறத ஸ்டாப் பண்ணிட்டானோ. நான் கேட்டேன், பைபிள் ஸ்டடி போகிறத நீ ஏன் ஸ்டாப் பண்ண? நீ அந்த ஸ்டடிக்கு ஒழுங்காக போயிருக்கலாமே. ஒருவேளை நீ சண்டே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறபடினால இந்த பைபிள் ஸ்டடி உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை, அப்போ நீ அதை தொடர்ந்து நல்லா போயிருக்கலாமா, ஏன் ட்ராப் பண்ண? ஊழியம் செய்ய போயிட்டேன் அங்கிள். ஏம்மா உனக்கு சாப்பாடு இருந்தால் தானம்மா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நீயே சாப்பாடு இல்லாமல் நீ மெலிஞ்சு எலும்புத்தோலமாக இருந்தம்மா இருந்தால் உன் ஆவியில் பலன் இல்லாமல் நீ போய் ஊழியம் செய்ய முடியும்? தெரியும் எனக்கு, சண்டே சர்ச்சைக்கு வர மாட்டார், ஆனால் ஊழியத்துக்கு போயிட்டேன் பிரதர். நான் சொன்னேன், நீங்கள் ஊழியத்துக்கு போங்க பிரதர், சர்வீஸை கட் பண்ணாமல் போகாதீங்க. நடந்தேன்னு தெரியுமா? அங்கே போய் ஒரு பிசாசு துரத்திருக்காரு. பிசாசு, ஏய் நீ யார்டா எனக்கு சொல்கிறது? அவ்வளோதான், பிடிச்சி ஆட்டி படைச்சி உடம்புல பலகீனத்தை கொண்டு வந்து படுத்த படுக்கை ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஊழியம் செய்ய போவார்? என்னைக்குமே சாத்தான் கர்த்தருக்கு பிரியம் அல்லாததை பிரியமாக இருக்கிற மாதிரி காட்டி செய்ய வைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் விரும்புகிறத நீ செய். நீ பாட்டுக்கு உன்னை யோசித்து நீ பாட்டுக்கு என்ன பண்ணாத, கர்த்தருக்கு பிரியன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காத. மார்த்தாள் அநேக காரியங்களை செய்து கவலைப்பட்டு கலங்கினான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டா, என்ன ஆண்டவர் நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ வேலை செய்கிறது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அவளுக்கு. ஆண்டவர் சொன்னார், ஏம்மா நீ செய்கிற வேலையை நிப்பாட்டு, தேவ சமூகத்தில் வந்து உட்காரு, வசனத்தை கேளு. அடிக்கடி ஊழியக்காரங்களுக்கு சொல்கிற ஆலோசனை தெரியுமா? இங்கே சொல்லுவாங்க, ஊழியம் செய்ய போகிறது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் சரியான நேரத்தை நீங்கள் செலவிடாமல் எங்கே போகாதீங்க, ஊழியத்துக்கு போகாதீங்க. ஊழியம் பெருசு இல்லை, தேவ சமூகம் தான் அதை விட முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை விருப்பம் நினச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறுமை ஒடுக்கம் உள்ளே வந்துடும். நீங்கள் அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானது எது? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அதில் போட்டிருக்கு பாருங்க, சங்கீதம் 18:19. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் தப்பு வைத்தார். ஏங்க தப்பு வைத்தார்னு போட்டிருக்கு? என்மேல் அன்பாக இருந்தார், பிரியமாக இருந்தபடியால் என் மேலே பிரியமாக இருந்தார், பிரியமாக இருந்தபடியினால என்னை ஆசீர்வதிச்சார். அப்படி போடாமல் தப்பு வைத்தார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானதை கண்டுபிடிச்சு செய்யாமல் பிரியம் இல்லாததே செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஆபத்து மெதுவாக உள்ளே வருது. அதில் மாட்டிப்பீங்க. தானியேல் அரண்மனைக்கு போக முன்பதாக அவன் அடிமையாக இருக்கும்போது ராஜா சொல்கிறான், நல்லா அழகாக இருக்காங்களா, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காங்களா, பார்க்குறது எப்படி இருக்காங்க, ராஜகுமாரன் அவங்கள பிடிச்சி எடு, அவங்கள ட்ரைனிங் கொடு, நல்ல சாப்பாடை கொடுத்து புஷ்டியாக்குனாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணான்னா, அப்பா அடிமையாக வந்தோம், அடி நிமித்து வாங்கணும்னு நினச்சோம், வேலை செய்ய வைப்பாங்கன்னு நினச்சோம், ஐயோ நான் செங்கல் இருக்க வைப்பாங்கன்னு நினைப்போம், அதெல்லாம் இல்லைப்பா, நல்லபடியாக என்ன பண்ணுறாங்க, உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சாப்பிடலாம். இது கிடைக்கவே இல்லை, நமக்கு அந்த ஊரில் கிடைக்கவே இல்லை. நல்ல இஸ்ரேலியர்ஸ் கிடைக்கல, நல்ல ராஜ சாப்பாடு கிடைக்கிது, நல்லா சாப்பிடுவோம் குடிப்போம், நல்லா பார்த்துக்கணும்ப்பா உடம்ப, அப்புறம் அந்த அடிமைத்தனத்தில் நம்ம உடம்பெல்லாம் பேரக்கூடாது அப்படின்னு நினைக்கல. கண்டுபிடிச்சான், ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று கண்டுபிடித்து போய் என்ன சொல்கிறான்,
கொஞ்சம் பருப்பு மரக்கறிகள்லாம் கொடுங்கன்னு கேட்குறான். ஐயோ அதெல்லாம் கொடுத்து அப்புறம் பிரச்சனை ஆயிரும், நீங்கள் எலும்புதல் மாதிரி தான் நான் வரேன்னு ராஜா என்ன வந்து இது பண்ணுவார். 10 நாள் சோதிச்சு பாருங்க. 10 நாள் சோதித்து பார்க்குறான். நல்லா புஷ்டி ஆகிட்டான், முகம்லாம் நல்லா இருந்துச்சு. சரி போங்க அப்படியே இருக்குன்ட்டான். கொஞ்ச நாள் கழித்து ராஜா அவனை கொஸ்டின் பண்ணுறான். ராஜா எந்த காரியத்திலெல்லாம் கொஸ்டின் பண்ணானோ அந்த காரியத்திலெல்லாம் தானியேல் 10 மடங்கு சமர்த்தரா இருந்தான். இப்போ அடுத்த ஆபத்து வருது. என்ன ஆபத்து? ராஜா சொப்பனம் பார்த்துட்டான். சொப்பனம் பார்த்தவனுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரே கலக்கம் வந்துடுச்சு. சொப்பனத்தையும் சொல்லு, மீனிங்கையும் சொல்லு, அப்புறம் தான் கரெக்டு நான் போய் எடுத்துப்பேன். சும்மா சொப்பனம் சொல்லுவேன், நீ பாட்டுக்கு இது அப்படி ஆகும் இது இப்படி ஆகும் நீங்கள் பாட்டு சொன்னால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, தேவர்களோட வாசம் பண்ணுறவன் மட்டும்தான் இந்த அர்த்தம் சொல்ல முடியும், பூமியிலே இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் தானியேலுக்கு ஞானம் கொடுத்தாரு. அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, ராஜா கோவப்பட்டான், மொத்த பேரை வெட்டி போட்டுட்டான். தானியேலையும் அவன் நண்பர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். சும்மாலாம் இல்லை, தேடுறாங்க. கழுத்துக்கே கத்தி வந்துருச்சு. இப்போ ஒருவேளை தானியேல் என்ன பண்ணுறான், கொஞ்சம் டைம் கேட்குறான். ராஜாட்ட போய் டைம் ராஜாட்ட கேட்டுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி கொடுக்குறாங்க டைமு. அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தரிசனங்களிலே வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானமும் இந்த தரிசனமும் இந்த சேலஞ்சை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் எப்படி வந்துச்சு தெரியுமா? ராஜாவின் போஜனத்தை விலக்கி கர்த்தரை 3 வேளையும் வாழ்க்கையில் ஆண்டவர் இதே ஒன்றை வெளியே அனுப்புன்னு சொல்கிறாரு. வெளியே அனுப்புன்னு சொல்கிறாரு. ஒன்று அவருக்கு பிரியமானது. ஒரு பாப்பா இருந்தால் காலேஜ் முடித்தா கேம்பஸ் செலக்ட் ஆச்சு, அங்கே போனால் ட்ரைனிங்லாம் எடுத்தால் ஜாப் கொடுத்துட்டாங்க. ஜாபே செய்ய முடியல. அன்றைக்கி ஒரு நாள் வந்தா என்கிட்ட, ஒரு 3 மாதம் இருக்கும், கண்ணில் கண்ணீராக ஊற்றுது. என்ன செய்யணும் தெரில அங்கிள், ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க அங்கிள், தனியாக விட்டுறாங்க அங்கிள், அது நீ தான் பண்ணணும் அப்படின்றாங்க அங்கிள். ஆனால் ட்ரைனிங்க்கு வந்து சம்மந்தமே இல்லை அங்கிள், எவ்வளோ நேரம் பண்ணுறது அங்கிள், ஆனால் நெருக்கிறாங்க, முடிக்கணும் இந்த வாரம் முடிக்கணுன்றாங்க அங்கிள். நான் கை வச்சோடனே எனக்கு ஆண்டு விஷன் காமிச்சார். யூடியூப் பார்க்குறா. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜுமா யூடியூப்பில் கேட்பேன்னு, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு கேட்டேன். அமைதியாக இருந்தா. ஒரு மெசேஜ் கேட்கலாமா, உங்கள் சர்ச் ப்ரோக்ராம் கேளு, உங்கள் சர்ச்சில் இருக்க கிட்ஸ் ப்ரோக்ராம் பாரு, சில காரியங்கள்லாம் போடுறீங்க கேளு, பாஸ்டர் போடுறாரு கேளு. ஆனால் பைபிள் வாசிக்கணும், தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணணும். நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, எவ்வளோ நேரம் ஆராதிக்கிற, எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிற? இல்லை அங்கிள், இப்போ வேலைக்கு போகிறவங்க ரொம்ப செய்ய முடியல அங்கிள். தேட் இஸ் ப்ராப்ளம். ஆண்டவர் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத செஞ்சுக்கிட்டு இருக்க. இதை நிறுத்து, மேலேருந்து ஞானம் வரும். இதை நிறுத்து, மேலேருந்து ஒத்தாசை வரும். இதை நிறுத்து, தேவதூதன் வந்து பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவான், இதை ஓப்பன் பண்ணு சொல்லுவான். இதை செய்யாமல் அங்கேருந்து என்ன வராது, ஹெல்ப் வராது. தப்புவித்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கண்டுபிடிச்சு செய்யுங்க, தப்பு வைப்பார். ஒரு ஆபத்து வருது உங்கள் வாழ்க்கையில், அந்த ஆபத்துக்கு நீங்கி போவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், தப்பு வைப்பதில் கொடுப்பார். தானியேலின் காரியம் அப்புறம் அப்படியே இருந்துச்சு இல்லை, சகல ராஜாக்களினுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஆளுகையிலையும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஜெயம் இல்லையாங்க, இன்னைக்கு நெருக்கமாகவே இருக்கா. பிஸ்னஸ் நெருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை கண்டுபிடிங்க, அதை செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்களே விருப்பப்பட்டு செஞ்சீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதை நீங்கள் நினைக்கலாம், இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் நினைக்கலாம், ஆனால் அது பிரியம் கிடையாது. இயேசுவானவரை யூதாஸ் காரியத்துடைய தகப்பனார் கூப்பிட்றார் விருந்துக்கு. அங்கே மார்த்தாள் இருக்கா, அப்புறம் வந்து லாசரஸ் இருக்கிறாரு, சீஷர்கள் இருக்கிறாங்க, யூதாஸ் காரியத்தும் இருக்கிறான், இன்னும் எல்லாரும் வேத பாடல் படிச்சதோட கொஞ்சம் இருந்திருப்பாங்க. அப்போ அங்கே விருந்து நடக்கும் பொழுது நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மரியாள் நரதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறா, அவர் பாதத்தில் ஊத்துறா, அவர் தலையில் ஊத்துறா, தலைமையினால் துடைக்கிறா, கண்ணீர் வடிச்சுக்கிறா, கண்ணீர்னால் என்ன பண்ணுறா, நன்றி செலுத்துறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் அதிகம் அன்பு கூர்ந்தாலே இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ தண்ணி தரலப்பா, இவள் கண்ணீர் கொடுத்தா.
நீ தொடக்கலப்பா, ஆனால் தலைமையினால் தொடச்சாப்பா. ஆண்டவர் இந்த போஜனம், இந்த திராட்சை ரசம், திராட்சை பழ வச்சல்கள், உள்ள பால் கட்டி, உள்ள நிறைய விருந்து, நிறைய கறி, நிறைய சாப்பாடு இருக்குது. அதை காட்டிலும் கர்த்தரை பிரியப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? அன்பு கூர்ந்தாலே. நிறைய பிரயாசப்படலாங்க, உங்கள் சரீரத்தில் பிரயாசப்படலாம். ஐயா, வீடு வந்தால் நீச்சாக இருக்கணும். தேவ சமூகத்துக்கு போயிட்டு அதை செய்யுங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அதை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேங்க, ஒரு வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, தினந்தோறும் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒர்ஷிப்பை, துதி ஆராதனையை தினமும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லி வைச்சபடி, நியமம் கொடுத்தபடி வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள், வேதத்தை, அதிகாரங்களை ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு விரும்பினபடி சிலருக்காக ஜெபிக்க வைத்திருப்பார். இந்த ஜெப நேரத்தை விட்டுறாதீங்க. கேலண்டரில் பாருங்கள், கரெக்டாக நீங்கள் செய்ய முடியுதா பாருங்கள். என்றைக்குமே அதில் சேலஞ்ச் இருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சும்மா சாத்தான் விட்டுற மாட்டான். அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ இது அவசரமாக போகணும்ல அப்படிம்பா. முதல்ல செய்யுங்க. அதை படுக்கையிலே உருண்டு இருக்காதீங்க. எங்கேயாவது இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வேஸ்ட் பண்ணீங்க, அந்த நேரத்தை சாத்தாங்க திருடிடுவான். விரும்புகிறதை செய்ய இதோ வருகிறேன். எப்போதுமே சேலஞ்ச் இருக்கும். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். எதை சாப்பிட்டாவா? நன்மை தீமை சாப்பிட்டா. ஜீவ விருட்சம் சாப்பிட்டுருந்தா உயிரோடே இருந்திருப்பா. அது மட்டும் இல்லை, தேவ மகிமை நாளில் தேவர்களை போல் அது அவாயிருப்பா. ஆனால் அவள் எதை சாப்பிட்டுட்டா? சாத்தான் சொன்ன பொய்யை நம்பிட்டா. ஏன் பொய்யை நம்பினா? சர்ப்பம் அதை பேசிச்சு. இவளுக்கு சர்ப்பத்தில் என்ன வேலை? இவளுக்கு நீ நிறைய பேர் நம்ம பேசுகிறோம், நம்ம நினைக்கிறோம் பேசுகிறதுல என்னங்க இருக்குது? பேசுகிறதுல ஆவி டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன பிரதர் புதுசாக சொல்கிறீங்க? எலிசபெத்தை மரியாள் போய் வாழ்த்தினாலா? நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ அவன் எலிசபெத் சொல்கிறா, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய். வசனம் பேசுறது வார்த்தை தான், கர்ப்பத்தின் கனி வரைக்கும் உள்ள போகுது. இதே தான் அசுத்தாவி. நீங்கள் பேசுகிற நபர் ஒரு வியாதியில் இருக்கலாம், அதுக்கு பின்னால் ஆவி இருக்கலாம். நீங்கள் பேசுகிற நபர் ஒருவேளை பழக்க வழக்கங்களில் பாவத்தினுடைய கட்டில் இருக்கலாம். நீங்கள் பேசுகிற நபருக்குள்ளே ஒரு கேர்ஸ் இருக்கலாம். நீங்கள் பேசுகிற நபருக்குள்ளே பாவத்தின் வல்லம் இருக்கலாம். நீங்கள் பேசுகிற நபருக்குள்ளே சாத்தான் தன்னுடைய தந்திரத்தை உள்ளே வச்சிருக்கலாம். ஒருவேளை உள்ள ஒரு ஆவி உள்ளே வந்து மறைஞ்சிருக்கலாம். நீங்கள் ஆண்டு சுத்தம் இல்லாமல் நேரத்தை தாண்டி நீ பேசுனீங்க, இட் வில் டிரான்ஸ்ஃபர், உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா என்ன செய்யுமோ தெரியாது. சவுல் சாமுவேல் தேடி போகிறான். அங்கே தாவீது இருக்கிறான். அவன் ஒருத்தர் அனுப்புகிறான், தாவியை பிடிச்சிட்டு வாங்கன்னு. போகிறவங்க என்ன பண்ணுறாங்க? தொப்புன்னு விழுந்து ப்ராஃபஸி பண்ணுறாங்க. திருப்பி இன்னொரு டீம் அனுப்புகிறான். அவங்களும் என்ன பண்ணுறாங்க? சாமுவேலும் தாவீது இருக்கிற இடத்துக்கு போனோடனே ப்ராஃபஸி பண்ணுறாங்க. நபோதின்னு நினைக்கிறேன், இல்லை நானே போயிடுவேன் அப்படின்ட்டு வர்றான். இவனுக்கு கீழே விழுந்து ப்ராஃபஸி பண்ணுறான். அனாயிட்டிங் வில் ரூல் த என்டையர் என்வைரன்மெண்ட். ஒருவேளை நீங்கள் போகிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடமா இருக்கும் என்றால் அங்கே தாக்கம் வரதான் செய்யும். ஏன் இந்த பாவத்தில் நான் விழுறேன்? ஏன் இந்த பலவீனனை மேற்கொள்ளுது? ஏன் என்னால் வயதை வாசிக்க முடியல? ஏன் என்னால் ஜெபம் பண்ண முடியல? ஏன் தூக்கமாக வருது? ஏன் எனக்கு இப்படி ஒரு இது இருக்குது? நீங்கள் போகிற இடத்த செக் பண்ணி பாருங்கள். விரும்புகிறதை செய்யுங்க, விரும்பாததை செய்யாதீங்க. அதனால தான் பெர்க்மான் செய்யற பாட்டு பாடுவாங்க, நீங்கள் சொல்லாத இடத்துக்குன்னா போகக்கூடாது. எங்கே போகணும் என்று நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே தான் நான் போகணும். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே அழகாக நடத்துவார். ஸோ நம்ம கண்ணு இன்னைக்கு கரெக்டாக செவியை திறக்கணும். ஆண்டவர் சொல்லுவார் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது அவருக்கு பிரியம், எது அவருக்கு பிரியம் இல்லை. அவர் டிசைட் பண்ணுறதான் நீங்கள் செய்யணும் இல்லையே. நீங்கள் டிசைட் பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கவனமாக இருங்க. பலமான ஆவிகளின் தாக்கம் பலமாக இருக்குது. நாங்கள் ஊழியர்கள் பார்க்குறோம் நிறைய இடங்களில். டோன்ட் see the people as an ordinary person. எவனுக்குள்ளே எந்த கிரியை இருந்து யார் தாக்க போதும் தெரியாது. அதனால் இந்த காலத்தில் ஆவியானவரை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா மாட்டிக்கொள்வோம். ஒரு சில நிமிடங்கள்லேயே பலவிதமான ஆபத்தில் மாற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
நிறைய பேர் இருக்கிறாங்க. நிமிஷத்துக்குள்ள விபத்துகள் நடந்துருது, நிமிஷத்தில் ஏமாற்றங்கள் நடந்துருது, வஞ்சனைகள் நடந்துருது, வேலை பறிபேறுது, பல நெருக்கங்கள் வருது. ஆக ஆவியானவர் நம்ம நடத்துகிற விதமாக பிரியமானதை கண்டுபிடிக்கணும். தெரியலையா? நான் ஜோமன பிரதருக்கு ஒன்றுமே ஆர்டர் சொல்லலை, வெயிட் பண்ணுங்க. பஸ்ஸில் போர்டையில் ஏறுவீங்களா? பஸ்ஸில் போர்டையில் ஏறிடுவீங்களா? அழகாக ஒரு பஸ் வருது, ஆனால் நீங்கள் போகிற இடத்த வேலை போடல, அழகாக இருந்தது பிரதர், அதான் ஐட்டம் பிரதர்ன்னு சொல்லுவீங்களா? அது வேறு டெரெக்ஷனில் போகும். உங்களுக்கு இந்த காலம் அறிந்து கொள்ள வேண்டிய காலம். 3வது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. போதும். இப்போ பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார். இங்கேயும் செவிதான் வருது. நான் பின்வாங்கவும் இல்லை, நான் எதிர்க்கவும் இல்லை. எதை எதிர்ப்போம்? நம்ம எதை எதிர்ப்போம்? நாங்கள் பிடிக்கலாம் எதிர்த்துருவோம். வாங்காண்டாரு இப்போதான் வந்து உட்காந்துருக்கேன், அதுக்குள்ளே போய் பைபிள் எடுன்றீங்க. நான் இந்த வாரம் முழுவதும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி போய் சர்ச்சில் ப்ரேயர் வச்சுருக்காங்க 7 மணி நேரம். நான் எப்படி போகிறது? போய் பார்த்தாச்சு சாமி, ஒன்று நடக்க மாட்டேங்குது. நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. நான் இத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. எது பின்வாங்குவோம்? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு அவள் கூப்பிட்டுருக்கா சாயங்காலம் ஃபங்க்ஷன், என் ஃப்ரெண்டு. சாயங்காலம் இங்கே அங்கே போனால் இங்கே போக முடியாது, இங்கே போனால் அங்கே போக முடியாது. சில நேரம் ஆண்டவர் நம்ம சொல்கிறது நமக்கு பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதை தான் செய்யணும். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் ரொம்ப பிடிச்ச பிள்ளை. ஆகாட்ட பிறந்தாலும் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஏன் ஓடி ஆடி வயசான குழுவுக்கு கிழவனாக இருந்த நேரத்தில் பிறந்திருக்கான் பாருங்க. தூக்கி தலைமையில் உட்கார வச்சு அங்கெல்லாம் ஓடி போய் ஆடு மாடுகள்லாம் கொண்டு போய் நல்லா கொஞ்சம் வச்சு எல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ சாராள் சொல்கிறாங்க, இந்த அடிமை பெண் என் மகனோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, கெட் அவுட். 13 வருஷம் பழகியாச்சு. ஈசாக்கு இருக்கான் பார்த்தாச்சு. ஆனாலும் ஆபிரகாமுக்கு உயிர் எங்கே இருக்கு? கொஞ்சம் அங்கே இருக்கு. ஏன்னா அவன் வித்து. ஆண்டவர் சொன்னார், சாராள் சொல்வதை கேள். துக்கமாக தான் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் ஆகாரை கூப்பிட்டான், தண்ணீர் கொடுத்தான், அனுப்பிட்டான். துக்கமாக இருக்கு அவங்களுக்கு. சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொல்றது உங்கள் நன்மைக்கு தான். அது இந்த ஆகாரையும் இந்த இஸ்மவேலையும் வச்சிருந்தா ஆபிரகாமுடைய சந்ததியை ஒழிஞ்சிருக்கும். ஏன்? அவ தான் சாராளை இடர பண்ணின முதல் நபர். அவ்வளோ பெரிய விசுவாசத்தோட உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்த ஆபிரகாம் பார்த்து சாராள் சொல்றா, கர்த்தரின் வீட்டை கர்த்தர் எனக்கு தரல, கற்பத்தினை அடைச்சிருக்காரு, இவளாலே வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி தன்னை என்ன பண்ண தாரா வச்சு கொடுத்துட்டான். 13 ஆண்டுகள் காத்திருந்தான். இஸ்மவேல் வளர்ந்தான். அவனுக்கு மீதியானியர்கள்னு பேர் வந்துச்சு. இந்த மீதியானியர்கள் கிதியோன் காலத்தில் அவங்க கன்னிகளாக இருந்தாங்க. என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு பிரியமானதை சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னால் பிளான் இருக்கும். இவனை அனுப்பிடு. யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட நபரை வெளியே அனுப்ப சொல்கிறாரு. நீங்கள் அனுப்பலைன்னா உங்கள் பிஸ்னஸ் தரத்தில் ஆபத்து இருக்கு. ஒரு வேலைக்காரி இருக்கா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, திருப்தி இல்லை அவள் செய்கிற வேலையில், ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரு, நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பிட்ட சில காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்காரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கர்ப்பத்தின் கனியை அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய மகளுடைய கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கலாம். லோத்து வந்து கேட்குறான், சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் சொல்லிட்டான், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன். லோத்து அனுப்பிட்டான். என்ன அப்புறம் லோத்து, நம்மளாம் ஒன்றா தானே வந்தோம், என்னப்பா அப்படி பண்ணுற? சோதோமின்க்கு நேராக லோத்து இருந்தான். சோதம் லோத்துக்குள்ளே வந்துருச்சு, கெட் அவுட். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் எதையோ ஒன்றை
செய்ய சொல்கிறாரு. உங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கா? உங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே 100க்கு 100 நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு தயக்கமாக இருக்குது, உள்ள பயமாக இருக்குது, செய்கிறதுக்கு கொஞ்சம் துணி வர மாட்டேங்குது, ஆனாலும் நான் செய்கிறேன் சாமி, செஞ்சு பாருங்க. வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம் வாசிங்க. 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். கர்த்தர் சொன்ன காரியம் எனக்கு செய்யறதுக்கு தயக்கமா இருந்தாலும், மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், என்னாகுமோ அப்படின்ற பயம் இருந்தாலும் செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், நான் வெட்கப்படேன், அது செய்யறதுனால வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். ஒரு அம்மா, ஒரு வாலிய பிள்ளை தான், அவள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா. நைட் ஷிஃப்ட் போட்டாங்க, ப்ரொமோஷன் கொடுத்தா நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. அப்புறம் நைட் ஷிஃப்ட்டில் அங்கே இருக்கும்போது ஆண்டு சொன்னாராம், பிரேக் டைம் இருக்குல்ல, ஒரு 1 மணி நேரம் பிரேக் டைம் இருக்குது, ஜோம் பண்ணு அப்படின்னாராம். சாமி, இப்படி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கேன் ஜோம் பண்ணுன்றீங்க, நான் வீட்டில் இருந்து நான் ஜோம் பண்ணுறேன், நீ இங்கே தான் ஜோம் பண்ணணும் அப்படின்ட்டாராம். சரி சரி, என்ன பண்ணுற, எப்படி பண்ண ஜோம் பண்ணணும், முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுன்ட்டாராம். ஒன்று சாமி, அந்த அவன் இருக்கான் பாருங்க மேனேஜரு, அவ்வளோதான், சீட்டை கிழிச்சிருவான், நீ ஜோம் பண்ணு. உடல் ஆண்டவர் தொலைச்சி எடுத்துட்டாரு. ஒரு நாள் போய் முழங்கால் போட்டான். ஒன்று இன்னும் பிள்ளை வந்து அவளும் முழங்கால் போட்டான், ஜோம் பண்ணுறான். எனக்கு ஜோம் பண்ணுறி, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜோம் பண்ணுறி, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஜோம் பண்ண ஆரம்பித்தா. 15 நாள் கூட ஆகலைங்க, 38 பேர் வந்துட்டாங்க. 38 பேர் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. யார்கிட்ட? அந்த நபர்கிட்ட போயிடுச்சு. அது சொன்னால் என்ன பண்ணுறாங்க, ஜோம் பண்ணுறாங்க சார். ஒரே 38 பேர் 40 பேர் சும்மா சும்மா போய் எனக்கு உனக்குன்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் தானே பண்ணுறாங்க, பண்ணட்டும். அல்லேலூயா. எங்கே பயப்படுறீங்களோ, ஆண்டு சொல்கிறத செய்கிறதுக்கு பயப்படுறீங்களோ, அங்கே தாங்க சாத்தானுடைய குடுமியை பிடிச்சி வச்சிருக்காரு ஆண்டவர். அங்கே தான் உங்கள் கால்களுக்கு கீழே தலையை நசுக்க போகிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவங்க ஏன் அந்த வறண்டால உட்காந்து ஓடிச்சியில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த ரூமை திறந்து விடுங்க, ஏசி ரூமில் உட்காந்து பண்ணிட்டு விட்டாங்க. இப்போ 38 58 ஆயிடுச்சு. கிதியோன்ட்டு ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் ஊரில் பலிபீடம் இருக்க பற்றியா, அதை இடிச்சிருன்றாரு. உங்கள் ஊரில் ஒரு காலை இருக்க பற்றியா, 7 வயசு காலை, அதை பலி செலுத்துன்றாரு. கிதியோன் தன் வீட்டாருக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் பயந்ததுனால அதை பகலில் செய்யாமல் ராத்திரி செய்கிறான். கூட்டிட்டு 10 பேரை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான், பலிபீடத்தை இடித்து தோப்புகளை வெட்டி போட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த புதுசாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் அந்த என்ன பண்ணுறான், அந்த காளையை பலி செலுத்துகிறான். காலையில் கூட்டம் வந்துருச்சு, ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, ஏய் யார் செஞ்சதுன்றாங்க. இது கிதியோன் தான் பண்ணான் அப்படின்றாங்க. அவனை வெளியே கொண்டு வாங்க, அவனை சாவடிக்கணும், அவன் கொலை செய்யப்படணுன்றாங்க. எங்கள் அப்பா வந்தார், பாகாலுக்காக பாகால் வேலை கரட்டும், நீங்கள் போங்கடான்ட்டார். பாகால் தானே தெய்வம் சொல்கிறீங்க, பாகால் தன்னுடைய பலிபீடத்துக்காக பாகாலை வழக்காடட்டும், நீங்கள் போங்க அப்படின்ட்டான். என்னைக்கு ஆண்டவர் சொன்னதை செய்கிறதுக்கு தயக்கம் வருதோ அது ஆப்போசிட்டாக மாறும். ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், துணை செய்கிறார். நான் கம்பெனியில் இருந்தேன், பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜாலியாக போவேன் வேலைக்கு, ஜாலியாக திரும்பி வருவேன். ஆனால் அன்னைக்கு என் சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. இப்படி போய் பண்ணிட்டோம் பாரு, பெரிய கொஞ்சம் லாஸ் வந்துருச்சு. ஆனால் அவங்க பரவாயில்ல போங்க, பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டாங்க. ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் தினந்தோறும் அங்கே ஆஃபீஸ் போனோடனே அப்படி உட்காந்து உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஜெபம் பண்ணிவிட்டு ஆரம்பிப்பேன் வேலையை. சரி முடிச்சுட்டேன், கிளம்பி போகிறேன், ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே போவேன். என்னைக்கு செய்ய ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் 11 வருஷம் வேலை செஞ்சேன். என் தலையை ஆண்டர் உயர்த்தி தான் வச்சுருந்தார். மற்ற எல்லார் தலையும் எனக்கு கீழே தான் இருந்துச்சு. சொல்லுவாங்க, படிக்காத ஞானிடாம ஜாக்கிரதையாக இருங்க அம்மாங்க.
தேவ ஞானம் அப்படிப்பட்ட ஒரு ஞானம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டு எதையோ ஒன்று செய்ய சொல்கிறாரா? அது செய்யுங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, மற்றவங்களுக்கு பயப்படாதீங்க, பக்கத்தில் ஒன்று பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டு சொன்ன செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் வந்தால் வரக்கூடாது. நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின் வாங்கவும் இல்லை. மோசே பார்வன்ட்ட போகிறதுக்கு பயப்படுறான். ஐயோ அவன் அடிப்பான. கர்த்தர் மோசையை பார்வோனுக்கு தேவனாக்கினார். ஆண்டவர் பெரியவருங்க, உங்களை அனுப்புகிறாருங்க. சும்மா செஞ்சிட முடியுமா? சும்மா ஏதாவது பண்ணிட முடியுமா? உங்களை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் பாதாளத்திலும் திறவுகோலை உடையவர். அவர்கிட்ட தாங்க இருக்கு. உங்களை அவர் தொட முடியாது. ஒருத்தன் இவ்வளோ பெரிய அறுவல் எடுத்துகிட்டு வந்தானா, ஒரு ஊழியக்காரர். அவர் பாவம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜிப்பா பேக் போட்டு அந்த ஏழை விழுந்திருக்காரு. ஏய் வடாங்க அப்படின்னா, கையில் அருவா பெருசாக இருக்குது, போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி நிற்கிறான் அவன். அது சொன்னாரான், இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், உனக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒருத்தர் மேலே இருக்காரு, அவர் தான் பயப்படுவேன், ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு 50 பேர் ஓடி வந்துட்டாங்க. டேய் அவர் கை வச்சுதான் இருக்கு, வெளியே போன்ட்டாங்க. கர்த்தராகி ஆண்டவர் துணை செய்கிறார். 4வது காரியம் பாருங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 17 - 19 வரைக்கும் நல்ல கவனமா வாசிங்க. வாசிக்கும்போது கவனிங்க. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நிறைய கூட்டங்கள் அட்டெண்ட் பண்றோம், நிறைய நேரம் ஒர்ஷிப் பண்றோம், அதிகமான நேரம் தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனாலும் பிரச்சனை மாறி மாறி வரும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு விசுவாசம் லேசாக அசைக்கப்படுகிறது. ஒருவேளை வழுகி போகுது, அந்த விசுவாசத்தில் நம்ம நிற்க முடியல. எப்படி என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த வசனம் ரொம்ப தெரிஞ்சு சொல்லுது, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. பைபிளோட வசனம் இருக்குது, விதையை பற்றி ஓமானத்தில், கேட்ட உடனே சாத்தான் அதை எடுத்து போடுகிறான். நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக கேட்குற வசனத்தை கவனமாக கேட்டு அதை இருதயத்தில் வைக்கணும். இருதயத்தில் இருந்தால் பத்திரமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது இன்பமாக இருக்கும். வசனத்தை திருப்பி அறிக்கை செய்யணும் உங்களுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் பாருங்கள், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு வசனம் பரிசுத்தவான் அழகாக இருக்கார். இன்றைக்கு கேட்குற வசனம் இதயத்தில் போய் பத்திரமா வச்சு அதை அறிக்கை செய்யும்போது விசுவாசம் என்ன பண்ணாது, ஒழிந்து போகாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டாங்க, அறிஞ்சாங்க. வேதத்தில் வாசிங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, அதில் 17, 18, 19 மூணையும் பாருங்கள். ரோமர் 10, 17, 18, 19. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். கேட்டாங்க, அறிஞ்சாங்க, ஆனால் விசுவாசம் இல்லை. மோசே சொல்றான், உங்களை பேசுறதை விட வேற அந்நிய புரஜாதிகளை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், கோபம் போட்டலாம் சொல்றான். ஏன்? விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி வேத வசனத்தினாலே வரும். உண்மை தானே? அப்போ வசனத்தை கேட்டால் என்ன வரணும்? விசுவாசம் வரணும் இல்லை? ஏன் வர மாட்டேங்குது? 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 11:8.
கனநித்திரையின் ஆவியையும் ஆ காணாதிருக்கிற கண்களையும் ஆ கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. காது கேட்கல, கண்ணு பார்க்கல, அப்புறம் இருதயம் உணரலை அப்படின்னா நீங்கள் கேட்குற வசனம் அப்படியே பைபாஸ் ஆகி போயிடும். அதனால தான் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாகவோ ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாகவோ உங்கள் மனசுக்குள்ளே எல்லா ஊழியக்காரரும் சொல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் நினைக்கணும், ஆண்டவரே எனக்கு கேட்கிற காதையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இதயத்தையும் தாங்க. வீட்டில் பைபிள் வாசிக்கும் போது இதை அறிக்கை செய்யுங்க. ஒரு மெசேஜ் கேட்கும்போது அறிக்கை செய்யுங்க. ஒரு அறிவுரை கேட்கும்போது அறிக்கை செய்யுங்க. ஒரு பைபிள் ஸ்டடி வரும்போது அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும்போது அது உள்ளே போய் இதயத்தில் உட்காரும். சாத்தான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. கனநித்திரையின் ஆவியையும் ஊழியக்காரர் சொல்வார், நல்லா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், கவனிச்சிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு வசனமோ ஒரு வாக்கு தத்தமோ ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன சத்தமோ வரும்போது சாத்தான் அப்படி கண்ணை சொக்குவான், அவங்களுக்கு பைபாஸ் ஆகி போயிடும். அப்போ என்ன செய்யணும், கனநித்திரையின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். தூக்கமாக வருது, அந்த வசனம் அவர் பேசி முடித்த உடனே தெளிவாக்கி உட்கார சொல்லுவான். நிறைய பேர் தங்களுடைய வார்த்தையை எழுந்து போகிறது அதனால தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் வசனத்தை கேட்டு இருதயத்தில் வச்சு அதை அறிக்கை செஞ்சு போது தான் அற்புதம் நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் நம்ம தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவன் வெளியே கூட்டு வராரு, வானத்தை காட்டுறாரு, நட்சத்திரங்கள்லாம் காட்டு, இதை மாதிரி ஒரு சந்ததி இருக்கும் அப்படின்னு விசுவாசித்தான். கர்த்தர் நீதியாக நின்னார், அதை அறிக்கை செஞ்சான். உபாகமத்தில் வேதம் சொல்லுது, மோசே சொல்வார், நீங்கள் இப்போது வானத்தின் நட்சத்திரங்களை போல திரளாக இருக்கிறீர்கள். ஏன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்கிட்ட ஆபிரகாம் விசுவாசம் வைத்தான். அப்போ எப்பெல்லாம் ஈசாக்கை பார்த்தானோ திரட்சியை பார்த்துருப்பான், எப்பெல்லாம் ஈசாக்கை பார்த்தானோ அப்போல்லாம் அறிக்கை செய்திருப்பான். ஈசாக்குள்ளே இருந்து ராஜாக்கள் வந்தாங்க, ஜாதிகள் வந்தாங்க, தலைவர்கள் வந்தாங்க, பிரபுக்கள் வந்தாங்க. நீங்கள் அறிக்கை செஞ்சுருக்கீங்களா? அப்படி அதே 1000 விசுவாச அறிக்கையை வாசிக்கிட்டே இருக்கீங்களா? வாசிங்க, வேணாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் கேட்குற வசனம் இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னால் ஒரு அறிக்கை தேவைப்படும். அதுக்கு பின்னால் உங்களுக்கு இதயத்தில் இருந்து ஒரு அறிக்கை வர வேண்டியதாக இருக்கும். அறிக்கை செய்யலைன்னா அற்புதம் நடக்காதாங்க? நடக்காது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இப்போ எசேக்கியேலுக்கு ஆண்டு சொல்றாரு, கர்த்தரிடத்து வார்த்தை வருது. இப்போ நான் சொல்றத கேட்டு உன் இருதயத்தில் வச்சுட்டு நீ போய் அந்த கலகமுள்ள ஜனங்கள் மத்தியில் பேசு. கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி நீ பேசிடு. ஏன் கேட்கட்டாலும் சொல்கிறாரு? கேட்கலன்னா பேசாதுன்னு சொல்ல வேண்டியதானே? என்னத்துக்கு அப்படி சொல்கிறாரு? அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ எசேக்கியேல் பேசுனது நடக்கும். நடந்துச்சாங்க? ஆமாம். 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 37:10. அப்பொழுது எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் பேசுறாரு. எசேக்கியேல் அந்த வார்த்தையை கேட்குறான், செவியில இருதயத்தில் வச்சுக்கிறான். அங்கே ஜனங்கள் மத்தியில் போகிறான். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஏன்னா உலர்ந்த நிலமாக கிடக்குறாங்க. அவன் பேசுகிறான். இப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நான் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த மாதம் ப்ராமிஸை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செஞ்சுருக்கீங்க? இல்லை அதெல்லாம் இல்லை, பிரச்சனை இருக்குது பிரதர், அறிக்கை செஞ்சுருக்கீங்களா? ஏன் அற்புதம் நடக்கலை தெரியுமா? ஏன் நெருக்க நீங்கலை? ஏன் போதனை பந்தி ஆயத்தமாகலை? ஏன் சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கீங்க?
போக போக திட்டு வாங்கிட்டே வரீங்களா? யாரோ ஒருத்தர் போகிறீங்க, சலுகை எதிர்பார்த்து போகிறீங்க, அங்கே போனால் உங்களுக்கு திட்டு தான் கிடைக்குது. நீங்கள் போய் வாங்கலான்ட்டு போகிறீங்க, திட்டை தான் வாங்கிட்டு வரீங்க, அற்புதத்தை வாங்கிட்டு வரல. அறிக்கை செய்கிறீங்களா? அறிக்கை செய்யலைன்னா உலர்ந்த எலும்பு சேனையாக மாறின மாதிரி சேனை உலர்ந்த எலும்பாக மாறிடும். சேனை உலர்ந்த எலும்பாக மாறிடும். ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் என்ன பிரதர் செய்றீங்கன்னு கேட்டால், நான் கர்த்தருடைய வார்த்தைகளினாலே பிழைக்கிறேன் அப்படிம்பாரு. எல்லாரும் சிரிப்பாக இருக்கும். என்ன செய்கிறேன்னா சொல்லுடா அப்படிம்பாங்க அவங்க பிரதர்ஸ்லாம். கர்த்தருடைய வார்த்தைகளினாலே பிழைக்கிறேன் அப்படிம்பாரு. வீடு ஃபுல்லாக வசனம் வச்சுருப்பார், வசனத்தை சொல்லுவார். அப்படியே பிரதர் நான் செய்கிற வேலைன்னு சம்பளம் தரல பிரதர், நான் செய்கிற வேலைன்னு சாப்பாடு போடல பிரதர், வசனத்தினால தான் நான் பிழைக்கிறேன் அப்படிம்பாரு. ஏன் தெரியுமா? அவ்வளோ வல்லமை. ஒரு பாய், 2 தலகாணி, ஒரு இரவல் சூட்கேஸு ஆட்டோவில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை துவக்கின அவர். ஒன்றுமே கிடையாது அவருக்கு. என்னங்க ரொக்கம், நகை, பணம், கல்யாண மண்டபம், வீடு, விருந்து, ஃபோட்டோ, கேமரா, வீடியோ ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சிம்பிளாக 30 பேர் கூட இல்லை அவருடைய கல்யாணத்தில். இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரத்திலும் கோடீஸ்வரர். ஏன் தெரியுமா? அறிக்கை செய்வார் பயங்கரமாக. நம்ம அறிக்கை செய்யலைன்னா என்ன நடக்க போகுது? சேனை உலர்ந்த செல்லுமா மாறிடும், அவ்வளோதான். செவியை திறந்து மிஞ்சின பாவத்தை கடிந்து கொள்ளுகிறார். முதல் காரியம், செவியை திறந்து விருப்பமானது என்ன, அவருக்கு விருப்பமானது என்ன, கர்த்தருக்கு விருப்பமானதை நமக்குள்ள உணர்த்துகிறார். அப்புறம் செவியை திறந்து ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள பிரியம் இல்லை, ஏன்னா நமக்கு பிடிக்கல செய்கிறது. ஆனாலும் வைராக்கியமாக இருந்து அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அதை செய்வதனால நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. 4வது காரியம், செவியை திறந்து வசனத்தை கேட்டு வாயினால் அறிக்கை செய்யுங்க, உங்கள் அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஒருத்தன் குழந்தை இல்லை, அப்போ ஜெபம் பண்ண போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன குழந்தை வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆம்பளை பையன் அப்படின்ட்டாங்க. என்ன பேர் வைப்பீங்க அப்படின்ட்டாங்க. ஆம்பளை பையன் சொல்லியாச்சு, என்ன பேர் வைக்கணும்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொன்னாங்களாம், தின்னின்னு வைங்க அப்படின்னா. வைக்கலான் இருக்கோன்னு, அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னாராம். என்னடா அது? அதே எப்படி சொல்லி, பிள்ளையே குழந்தை பிறக்கல, கன்சீவ் ஆகலை, இன்னும் அதுக்குள்ள எப்படி கூப்பிடுறது? நீங்கள் அப்படி கூப்பிடுங்கன்னாராம். பாஸ்டர் ஜோமனி அனுப்பிட்டார். 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டான். எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சு, அதுக்கு முருங்கை மரம். அது எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தோம், துளிர்க்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு வேறு வேலைக்கு சொல்லிட்டு, இது பிடிங்க போடுங்க சார், வேறு வைங்க சார் இருந்துச்சு. நான் தான் பிடிங்கலாம் மாட்டேன் அப்படின்ட்டேன். போய் வசனம் பேசினேன் அந்த மரத்தை பார்த்து. அது துளிர்த்தது. ரொம்ப நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ஒருத்தங்க கொடுத்தாங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு. ஊரே சொல்லிச்சு, உங்கள் முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. எல்லாரும் அவங்கவுங்க மரத்தை வெட்டி போட்டு என் மரத்துக்கு கிளைய வச்சுட்டாங்க. பேசுகிறீங்களா? பக்கத்தில் கேளுங்களேன், பேசுகிறீங்களா? விசுவாச அறிக்கை சிருஷ்டித்தது உலகத்தை. ஏசாமி சிருஷ்டிப்பதற்கு எதையோ செய்யலைங்க. He just spoken the word of faith. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை செய்ய விரும்புகிறாரு. குறைய பேசாதீங்க, எதிர்பார்ப்பை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. உள்ளிருந்த எலும்பு சேனையாக மாறும். ஏன்னா நீங்கள் பேசும்போது நீங்கள் கேட்ட வார்த்தை இருக்கு பாருங்கள், அது கர்த்தர்கிட்டருந்து வந்த வார்த்தை. அது ஒரு அபிஷேகம் இருக்குது. அது உங்கள் காதுக்குள்ளே போய் உங்கள் இதயத்தில் நிறைச்சிருச்சு. இப்போ பேசும்போது அந்த ஆவி வெளியே வருது. சிருஷ்டித்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டது. பண்ணலாமா? கண்ணில் மூடி ஒரு விஷயம் கூட, தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ ஒரு பெரிய பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தங்க, வாங்கவே முடியலை. ஒன்று அதில் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுது பணம், இல்லை காசு இருந்தால் நேரம் வாய்க்கல, ஏதோ ஒன்று தடுத்து கொண்டே இருக்குது. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் ஃபெய்த். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நகை கடைக்கு போயிட்டு, நகைக்கடை அடைய கடைக்கு போயிட்டு திரும்பி வருது, திருப்பியும் போது திருப்பியும் வருது. உங்கள் விசுவாசம் எங்கே?
இது போகவே போகாது சொல்ல முடியுமா உங்களுக்கு? தேங்க்யூ ஜீசஸ். செவியை திறந்து வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். நெருக்கத்திலிருந்து வர முடியல, சிறுமையிலிருந்து வர முடியல, ஒடுக்கத்திலிருந்து வர முடியல, எழும்ப முடியலன்றீங்களா? கர்த்தர் இன்றைக்கு செவியை திறக்க விரும்புகிறாரு. அப்படியே செவியை திறந்து நெருக்கத்திலிருந்த உங்களை விடுதலையாக்கி உங்கள் போஜன பந்தியை கொழுமையான பதார்த்தங்களால் நிரப்ப முடியவே விரும்புகிறார். ஒரு வீட்டுக்கு பதிலாக 2 வீடு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக 4 ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளை பார்த்து கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை சொல்லுங்க. உங்க வார்த்தை உங்க பிள்ளைகளை கடிந்து கொள்வதனால அது ஆசீர்வாதமா மாறாது. ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் காதுல இருக்கா? அது காத்துல போயிடுச்சா? அது அவங்களுக்கு பேசுங்க. கர்த்தர் உன்னை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறாருமான்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க சேனையா மாறுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலுடைய ஆண்டவரே, நீர் உள்ளே நுழைந்து வந்து எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்று எங்களுக்கு உணர்த்தி எங்களுடைய நெருக்கத்தையும் எங்களுடைய ஒடுக்கத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் போஜன பந்தி இருப்பதை எங்களை நீ உணர்த்தின தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ இதை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய மகிமையான செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனம் அடிவுக்கல்ல, மகிமைக்கு அழைத்திருக்கீங்கப்பா. ஒடுக்கத்தில் இல்லை, விசாலத்துக்களை அழைச்சிருக்கீங்கப்பா. நெருக்கத்தில் இல்லை, ஆளுகைகள் அழைச்சிருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சுகத்தில் நெருக்க இருக்கலாம் ஆண்டவரே, அவனுடைய வருமானத்தில் நெருக்க இருக்கலாம், அவனுடைய குடும்பத்துக்குள்ளே நெருக்க இருக்கலாம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய உறவுகள் நெருக்க இருக்கலாம், வேறு ஸ்தலங்களில் வேட்டையாடப்படலாம், வேறு ஸ்தலங்களில் நகைப்பு இருக்கலாம், வேறு ஸ்தலங்களில் தலைகுனிவு இருக்கலாம், வேறு ஸ்தலங்களில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் இருக்கலாம், இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே தலை நசுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தரை உயர்த்துவீராக. இந்த நாளிலையும் செய்ய போகிற சகல காரியங்களிலும் உடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.